தொகுத்தறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்களா? இதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாருங்கள், விஜி தன் தோழியிடம் மயிலுக்கு போர்வை தந்த வள்ளல் குறித்து கூறுகிறாள். அவள் எந்த வள்ளலை பற்றி கூறியிருப்பாள்? பேகன். அடுத்து பார்த்தீங்கன்னா, குதிரைகளை பரிசாக வழங்கிய வள்ளல் யார்? நெடுமுடி காரி. நெக்ஸ்ட் ஒன், தமிழ் வாழ ஔவைக்கு நெல்லிக்கனி வழங்கிய வள்ளல் அதியமான். நெக்ஸ்ட் ஒன், கீழ்காண்பனவற்றுள் பாரியின் கொடைத்தன்மை முல்லைக்கு தேர் வழங்கியது. நெக்ஸ்ட் பாருங்கள், மக்கள் வாழ்வதற்காக குடியிருப்புகளை வழங்கிய வள்ளல் யார் அப்படின்னா நெடுமுடி காரி. சரிங்களா? இதான்ப்பா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், கோடிட்ட எடுத்து நிரப்புகன்னு கேட்டிருக்காங்களா? பாருங்கள், தோட்டி மலை பகுதியை ஆட்சி செய்த வள்ளல் நல்லி. பாரி ஆட்சி செய்த பரம்பு மலை அமைந்துள்ள மாவட்டம் சிவகங்கை. வல்வில் ஓரி என்ற வள்ளல் ஆட்சி செய்த மலைப்பகுதி கொல்லிமலை. பழனி மலை பகுதியை ஆட்சி செய்த வள்ளல் பேகன். நெக்ஸ்ட் ஒன், நெடுமுடி காரி ஆட்சி செய்த திருக்கோவிலூர் அமைந்துள்ள மாவட்டம் எதுனா திருவண்ணாமலை. சரிங்களாப்பா? அடுத்து பொறுத்துக்க பாருங்கள், குற்றாலம் அப்படின்னா தென்காசி. ஒகேனக்கல் பரிசல் சவாரி. வட்டப்பாறை காடு சூழ்ந்த அருவி. தேனி சுருளி அருவி. தலையாறு தமிழ்நாட்டிலேயே மிக உயரமான அருவி தலையாறு தான். அப்புறம் சரியா தவறா பார்க்கலாமா? கடல் மட்டத்திலிருந்து உயர்ந்த தட்டையான நிலப்பகுதி மலையாகும். மலையாப்பா? இல்லை, தட்டையானனாலே பீடபூமி தான். சரிங்களா? ஆனால் இங்கே மலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது தவறு. அடுத்து, தொட்டபெட்டா சிகரம் நீலகிரி மலையில் அமைந்துள்ளது. இது சரி. மிகவும் உயரமான இயற்கை நில அமைப்பு சமவெளி. சமவெளி வந்து மிகவும் உயரமாக இருக்கும், சமமாக தானே இருக்கும், அப்போ அது தவறு. கடலோரம் அமைந்த நில அமைப்பு பீடபூமி. கடலோரம் அமைந்தது வந்து சமவெளி தான், ஆனால் பீடபூமின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது தவறு. சமவெளிகளை விட பீடபூமிகள் சற்று உயர்ந்து காணப்படும். ஆமாம் தானேப்பா, அது சரி. சரிங்களா? அடுத்து பாருங்கள், வேறுபட்ட ஒன்றினை வட்டமிடுக. பாருங்கள், குற்றாலம் ஐந்தருவி தேனி தென்காசி. இதில் வேறுபட்ட ஒன்றுனா தேனி தான். ஏன்னா குற்றாலம் ஐந்தருவி தென்காசி, தென்காசியில் தான் குற்றாலமும் இருக்குது, குற்றாலத்தில் தான் ஐந்தருவியும் இருக்குது. தேனி வந்து வேறுபட்ட ஒன்று. அடுத்து, ஒகேனக்கல் தென்காசி பரிசல் சவாரி தர்மபுரி. தர்மபுரியில் தான் ஒகேனக்கல் இருக்குது, ஒகேனக்கல்லில் தான் பரிசல் சவாரி செய்ய முடியும். இதில் வேறுபட்ட ஒன்றுனா தென்காசி தான். அடுத்தது, கன்னியாகுமரி வட்டப்பாறை காடுகள் தேனி. கன்னியாகுமரியில் வட்டப்பாறை இருக்குது, வட்டப்பாறை வந்து அதிக காடுகள் நிறைந்த பகுதி. இது வித்தியாசமானதுன்னா தேனி தான்ப்பா. அடுத்து, காவேரி வட்டப்பாறை ஒகேனக்கல் சுருளி. பாருங்கள், காவேரி என்பது ரிவர், இதெல்லாம் வருங்களா அருவி. அடுத்து, சுருளி தேனி தென்காசி தலையாறு. இதெல்லாம் தென்காசி தான், ஏன்னா தேனியில் தான் சுருளி இருக்குது, தேனியில் தான் தலையாறுமே இருக்குது. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், குறிப்புகள் உணர்த்தும் தமிழ்நாட்டின் எல்லைகளை எழுதுக. என்னென்ன குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? தமிழ்நாட்டின் வடமேற்கு எல்லை தானே, கன்னடம் எந்தன் மொழி தானே, நான் யார் அப்படின்னா அது கர்நாடகா. தமிழ்நாட்டின் மேற்கு எல்லை தானே, மலையாளம் எந்தன் மொழி தானே, நான் யார்? கேரளா. தமிழ்நாட்டின் கிழக்கு எல்லை தானே, நீலக்கடலும் நான் தானே, நான் யார்? வங்காள விரிகுடா. அடுத்து, தமிழ்நாட்டின் வடக்கு எல்லை தானே, தெலுங்கு எந்தன் மொழி தானே, நான் யார்? ஆந்திரா. அடுத்து, தமிழ்நாட்டின் தெற்கு எல்லை தானே, பெருங்கடலும் நான் தானே, யார்? இந்திய பெருங்கடல். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், பத்தியை படித்து விடையளிக்கன்னு கேட்டிருக்காங்க. நித்யா மும்பையிலிருந்து சென்னைக்கு செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட சாலை வழி அப்படின்னா NH4. அடுத்து, சத்யா சென்னைக்கு செல்ல தேர்ந்தெடுக்க போக்குவரத்து வகை நீர்வழி. ரஞ்சனி சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு எந்த வாகனத்தில் வந்திருக்கக்கூடும்? விமானம். அடுத்து, சுபா மதுரையிலிருந்து சென்னைக்கு செல்ல தேர்ந்தெடுத்த போக்குவரத்து வகை இருப்பு பாதை வழி. போக்குவரத்து 3 வகைப்படும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், விடுபெற்ற ஒன்றை எழுதுக. இங்கே கொடைத்தன்மை கொடுத்துருக்காங்க, இங்கே வள்ளல் பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ பாட்டிசைப்பவருக்கு ஊர்கள் அளித்தவர் யாருன்னா வல்வில் ஓரி. அடுத்து, குடிமக்களுக்கு குடியிருப்புகள் தந்தவர் நல்லி. இங்கே பாரி கொடுத்துருக்காங்க, பாரியோட சிறப்பு என்னென்னா முல்லைக்கு தேர் கொடுத்தது. இங்கே மயிலுக்கு போர்வை போர்த்தியவர் பேகன். அதியமானின் சிறப்பு ஔவைக்கு நெல்லிக்கனி வழங்கியவர். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், வகைப்படுத்தி எழுதுகன்னு கேட்டிருக்காங்களா? இங்கே வள்ளல்கள் கொடுத்துருக்காங்க, இங்கே ஆட்சி செய்த பகுதியில் கொடுத்துருக்காங்க. பேகன் ஆட்சி செய்த பகுதி பழனிமலை. இதெல்லாமே இதிலேயே இருக்குப்பா, இதிலேருந்து தான்ப்பா எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்து, பாரி ஆட்சி செய்த பகுதி பரம்பு மலை. நல்லி ஆட்சி செய்த பகுதி தோட்டிமலை. நெடுமுடி காரி ஆட்சி செய்த பகுதி திருக்கோவிலூர். அடுத்து, வல்வில் ஓரி ஆட்சி செய்த பகுதி கொல்லிமலை. ஓகேவாப்பா? அடுத்து பாருங்கள், குறுகிய விடையலின்னு கேட்டிருக்காங்களா? பாருங்கள், அலையாத்தி காடுகளின் வேறு பெயர்களை எழுதுக. என்னென்ன பெயர்கள்னா சதுப்பு நிலக்காடுகள், மாங்குரோவ் காடுகள். நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் வகைகளை எழுதுக. என்னென்ன வகைகள் இருக்குன்னா, மிகவும் அடர்த்தியான காடுகள், மிதமான அடர்த்தி கொண்ட காடுகள், திறந்தவெளி காடுகள், பசுமை மாறா காடுகள், இலையுதிர் காடுகள், அலையாத்தி காடுகள். சரிங்களா? அடுத்து, விரிவான விடையளி பாருங்கள். ஏதேனும் 5 வாகனங்களின் பெயர்களையும் அவற்றிற்கான வழித்தடத்தையும் எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், மிதிவண்டி சாலை வழி, கப்பல் நீர்வழி, தொடர்வண்டி இருப்பு பாதை வழி, பேருந்து சாலை வழி, விமானம் வான்வழி. ஓகேவாப்பா?
அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டின் எல்லைகளை கொடுக்கப்பட்டுள்ள புறவரி நிலவரைபடத்தில் குறித்திடுக. என்ன கொடுத்துருக்காங்கன்னா வங்காள விரிகுடா, ஆந்திர பிரதேசம், இந்திய பெருங்கடல், கர்நாடகா, கேரளா. இது எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே தான் ஆந்திர பிரதேசம், இந்த இடத்துல கர்நாடகா, அடுத்து பாருங்கன்னா இங்கே வங்காள விரிகுடா, இந்த இடத்துல கேரளா, இது வந்து இந்திய பெருங்கடல். சரிங்களாப்பா. அடுத்து தமிழ்நாடு மாவட்டங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகே குட்டீஸ், இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம், தொகுத்தறி மதிப்பீடு ரெண்டுமே இன்றைக்கி கிளாஸில் பார்த்தாச்சு. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.